ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெஹபூத் பிகின்ஸ். இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே எடுத்தது. ஸோ நாட்டுக்கோழி கறி குழம்பு செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருந்தேன் ஆக்சுவலி இது. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நறுக்கி எடுத்துக்கிட்டேன். சமைக்கிறது அப்புறம் சாப்பிட்றது இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய யூடியூப் சேனல்ஸில் ரெசிபீஸ் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். நானே ஒரு சில டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. நிறைய டிஷ்ஷஸ் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் டிஷ்ஷஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகியிருக்கு. ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இனிமேல் நம்ம சமைக்கவே கூடாதுன்னெலாம் தோணும். அதுக்காகலாம் வந்துட்டு புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணுறதுலாம் நிறுத்திடக்கூடாது. ஹெல்தியான ரெசிபியாக நியூ ஃப்ளேவர்ஸ் அதுக்கப்புறம் நியூ டேஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குக்கிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். வாஷ் பண்ணிட்டு இருந்தது பயங்கரமாக ருசிக்கிறோம். நாட்டுக்கோழி கறி யம் 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 யம்மி சிம்மாக தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கறி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்காது. சிக்கன் ப்ராய்லர் சிக்கன் தான் சாஃப்டாக இருக்கும். நாட்டுக்கோழி கறி வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா எதனால அது ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது? அது ஓடி வர்றதுனால ஃபிட்னஸாக இருக்குது. ஆமாம், அது எப்பயுமே ஹெல்த்தியாக இருக்கும். ப்ராய்லர் கோழி வந்துட்டு இருக்கிற இடத்துலையே போடுறது தின்னுட்டு கொழுத்து போயிருக்கும். என்ன வினிஷா? வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம குக் பண்ண போகலாம். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கட் பண்ண வெஜிடபிள்ஸ் அண்ட் வாஷ் பண்ண சிக்கன். கொழுந்து விட்டு எரியுது. நாங்கள் எப்பவுமே கோல்ட் டின்னர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை. Sunflower oil is good for heart. Nothing will happen. அம்மா சமைச்சது மீன்ஸ் லைட்டாக தான் இருக்கு. I'm not a doctor. இன்ஜினியரிங். I'm a nutritionist. கொஞ்சம் கடுகு. என் பையன் சோம்பு வச்சிருந்த டப்பா விட்டு ஏதோ பண்ணிட்டாங்க அம்மா சொன்னாங்க. கிச்சன் ரூம்ல இருந்தது. சோம்பு கிடைக்கல, அதனால கடுகு வச்சு அட்ஜஸ்ட் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வேகிறதுக்கு லைட்டா இங்கடி சால்ட். வெங்காயம் சீக்கிரம் வெந்து வரும். இப்போ இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அரைச்சு நல்ல மனம். தக்காளி பச்சை மிளகாய் அப்படியே கையோட தேவையான அளவு உப்பு போட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள்,
நாட்டுக்கோழி கறி காரமாக செஞ்சால் தான் நல்லா இருக்கும். ஸோ கறி போடலாம். ஓகே, ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும், அதனால் நான் கம்மியாக தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப அப்புறம் தண்ணி சேர்த்துக்கேன். அக்காவோட கிட்னி சூப்பராக வேலை செய்யும். ஓகே, இது மூடி விட்டுடலாம். வா 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 பேர்ட்ஸ்லாம் சல்ல குட்டி பேர்ட்ஸ்லாம் வாங்க 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 வாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு, ஹல்லேலூயா சொல்லுங்க, கிளாப் கிளாப் பண்ணுங்க, கிளாப் 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 கிளாப், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சோத்ர சோத்ர சோத்ர. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஏய் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ். நாட்டுக்கோழி கறி அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ட்ரை பண்ணுற ரெசிபீஸ், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த டைம் வந்துட்டு இனிமேல் ரெசிபீஸே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஆனால் நம்ம ட்ரை பண்ணுற ரெசிபி வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதோட ஹாப்பினஸ்ஸே வேறு. அதுலேயும் அந்த ரெசிப்பியை மற்றவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, எப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. ஸோ ரெசிபி புதுசாக ட்ரை பண்ணுறதை விடாதீங்க. ஸோ யம்மி யம்மி நாட்டுக்கோழி கறி குழம்பு இட்ஸ் ரெடி. ரெடி. ஓகே, ஆஃப் பண்ணிடலாமா? நாட்டு கோழிக்கறி இட்லி செம்ம சூப்பராக இருக்குது.